பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தாழ்மையாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பெருமையான எண்ணங்கள் உள்ளவர்களை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். பெருமையான எண்ணங்கள் உள்ளவர்களை ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். இந்த காலை நேரத்திலே ஒருபோதும் நம்முடைய வாழ்வில் பெருமையான எண்ணங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை கவனமாய் காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பெருமையான எண்ணங்கள் வந்துவிடாமல் நம்மை கவனமாக காத்துக்கொள்வோம். இந்த பெருமையான எண்ணங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பல தோல்விகளையும் பல நெருக்கமான சூழ்நிலைகளையும் நாம் அனுபவிக்க முடிகிறது. எனவே ஒருபோதும் நாம் பெருமையான எண்ணங்கள் நமக்குள் வராமல் தாழ்மையான எண்ணங்கள் நமக்குள்ள வர தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வேத புத்தகத்திலே தானியேல் புத்தகத்தை வாசிக்கும்போது, நேபுகாத் நேச்சர் அப்படிங்கிற ஒரு மன்னன் அங்கே ஆளுகை செய்கிறான். அவன் அந்த பாபிலோன் தேசத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அரண்மனைகளை கட்டுகிறான், தொங்கும் தோட்டத்தை கட்டுகிறான். உலகத்தின் அதிசயங்கள் ஒன்றாயிருக்கிற அந்த தொங்கும் தோட்டத்தை வடிவமைத்தவர் இந்த நேபுகாத் நேச்சர். இந்த நேபுகாத் நேச்சர் ராஜா பார்த்திங்கன்னா, அவன் பெரிய பெரிய அரண்மனையை கட்டிவிட்டு இவன் சொல்லுகிறான், நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய கட்டட கலையை கண்டு தான் கட்டின காரியங்களை குறித்து அவன் பெருமையான எண்ணம் கொள்ளுகிறான். அவன் பெருமையான எண்ணங்கள் கொண்ட உடனே ஆண்டவர் வானத்திலிருந்து தன்னுடைய தூதனை அனுப்பி அவனுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அவன் ராஜா அபிஷேகத்திலிருந்து தள்ளப்படுகிறான். தள்ளப்பட்டு அவன் மிருகத்தைப் போல அவன் வெளியே புல்லை தின்னுகிற மனிதனாய் மாறிவிடுகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேபுகாத் நேச்சருக்கு இருந்த பெருமையான எண்ணம் அவனை ராஜ அபிஷேகத்தை விட்டு கீழே தள்ளினது. மிருகத்தைப் போல மாறினான். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருபோதும் இந்த பெருமையான எண்ணங்கள் வராதபடி நம்மை ஆண்டவர் பாதுகாத்து கொள்வாராக. நாம் எப்பொழுதும் நம்மை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். நம் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல திறமைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறார், நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதை விட்டுவிட்டு நாம் அதை குறித்து பெருமைப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பையும் மிகப்பெரிய தோல்வியை நாம் சந்திக்க முடியும். எனவே ஒருபோதும்